ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சு கட்டாக டைட்டில் சீசன் 3ல எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தேடுறதுக்கு எதுக்காக அவங்க தனித்தனியா அனுப்பியிருக்காங்க? நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம்னா கண்டுபிடிக்கவே முடியாது. இத்தனை பேர் இருக்கும் போது என்ன எதுக்கு உன் கூட அனுப்புனாங்க? உண்மையை சொல்லு மார்லோ, இது மூலமா என்கிட்ட தனியா பேசுறாங்கன்னு நினைச்சேன். போதும், நான் உன்னை தப்பா எடுத்துக்கல. நான் எப்பவும் உன்னை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நல்லா இருக்கு சார் ஹேர் ஸ்டைல். அப்படியா? சரி, அந்த பயம் இருக்கட்டும். இதெல்லாம் உனக்கு வித்தியாசமா தெரியல? ஸ்கவுட்ஸ் எதுக்காக ஒரு குடிமகனை கொன்னுட்டு மறையறதுக்காக மலைக்கு வர போறாங்க? மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்ச அதே ஸ்கவுட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. அதை நீங்க தான் யோசிக்கணும். ஒரு நிமிஷம் இரு, நீ மறந்துட்டியா? டோஹஸ் டிஸ்ட்ரிக்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாரு. நம்ம ஊரை அவங்க போர்க்களமா மாத்திட்டாங்க. நம்ம எத்தனை ரெட் பாடிஸ பார்த்தோம்னு மறந்துட்டியா? அப்ப இருந்து ஆனியும் காணாம போயிட்டா. அடப்பா, ஆனி டைட்டன்றது கூட தெரியாதா? எடுக்கல. அது பாக்கும்போது கடுப்பா இருக்கு. ஆனா இப்படி பண்றது மூலமா ஒளிஞ்சிருந்த டைட்டன்ஸ ஸ்கவுட்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் எப்படியோ புடிச்சிட்டாங்க. இப்படி எல்லாரோட உயிரை காப்பாத்தினவங்க ஒருத்தரோட உயிரை எடுத்தாங்கன்னு சொன்னா என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஒருவேளை ஸ்கவுட்ஸ் இல்லாம போயிட்டானா? கொஞ்சம் அமைதியா இரு. நீ கொஞ்சம் பொறுமையா கவனி. நகராத. என்ன? மெதுவா இந்த பக்கம் திரும்ப. நீயும் ஸ்கவுட்டை சேர்ந்தவன் தானே? சத்தம் போடாத, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும். டிராப்பா? புடிச்சாச்சு. இப்போ உங்க கண்ணை உங்க முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட கொடுங்க. இவ்வளவு கூலா பண்ணிட்டு இருக்காங்க. அர்மினா நீயுமா? ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் தெரியும், இருந்தாலும் இப்போ உங்களை விசாரிச்சாகணும். ஸோ ஸ்ட்ரைட் ரெஜிமெண்ட் ஒரு குடிமகனை கொண்டுட்டான்னு சொல்றீங்க, உண்மையாவா சொல்றீங்க? எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது உறுதியா தெரியுது. ஆனா நான் பார்க்காத எதையும் உறுதியா சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னா இன்டீரியர் போலீஸ்க்கு நீங்க தேடுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கீங்களா? இது உனக்கு தேவையில்லாதது. அவன் பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க கமாண்டர் டாக். இன்னும் அவன் சின்ன பையன்தான். இதுக்கு எதுக்குடா ரிப்போர்ட் எழுதுறீங்க? அப்போ நடக்கும்ன்றது அவளுக்கு இன்னும் புரியல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்டீரியர் போலீஸை பத்தி நாங்க எதுவும் எழுத மாட்டோம். அதே மாதிரி தான் புது ஓடிஎம் கீரை பத்தி நாங்க எழுத மாட்டோம். ரொம்ப நன்றி, நான் கிளம்புறேன். அவங்க புது ஓடிஎம் கியர் நினைச்சா பயமா இருக்கு. அந்த கன்ஸை வச்சு டைட்டன்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு மனுஷங்களை கொல்ல முடியும். ஸ்கவுட்ஸை கொல்றதுக்காகவே அந்த வெப்பனை செஞ்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை பத்தின உண்மைகளை எம்பிஸ் கிட்ட இருந்து அவங்க மறைச்சதை பார்க்கும்போது, அப்படின்னா நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அதை பயன்படுத்த கூடாதுன்னு தானே அர்த்தம். சரி, ஏதோ ஒண்ணு சீக்கிரமே அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. பொறுமையா இருங்க. இன்னும் இவரு வேறயா? நீ ஒரு டைட்டன் மாதிரி ஓடுறாரா? ஒரு மாதிரியா இருந்தது. எனக்கு இவரையும் கொண்டுருவானுன்னு நினைக்கிறேன். இவருதான் சாட்சி எனக்கு பார்த்தது. அம்மாது அவன் காணாம போயிட்டான். அவன் இங்க இல்ல, பக்கத்துல செக் பண்ணுங்க. அங்க போலாம். அவன் தப்பிக்க கூடாது. இவனுக்கு தைரியத்தை ஓட்டலாமா? இப்பா டீமோ ரீவ்ஸோட பையன் நீ தானே? உன் பேரை சொல்லு. என் பேரு ஃபிளேகல். ஃபிளேகல், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என் பேரு சோஹி ஆஞ்சி. இது திடீர்னு நடக்குதுதான். ஆனா அவங்க உன்னை கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்க அப்பாவோட இறப்பை பத்தி உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பாத்ரூம் வந்ததுனால வண்டியை நிறுத்த சொன்ன. அப்ப ஒரு இன்டீரியர் போலீஸ் எங்க அப்பாவை கொண்டுட்டான். அவன் கொஞ்சம் உயரமா இருந்தா, பிளாக் கோட்டும் ஹேட்டும் போட்டிருந்தான். அவன் எங்க அப்பாவை கொண்டுட்டான். ஆனா நீயாச்சும் உயிர் பொழைச்சல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப நம்ம உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நீ என்ன பைத்தியமா? இன்னையோட நியூஸ் பேப்பரை நீ பார்க்கலையா? ஒருவேளை எப்பீங்களா அது நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்றாங்கன்னா அது உண்மைதான். என்னதான் சொன்னாலும் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. நான் அங்க இருந்தேன், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்த இன்டீரியர் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி என்னோட வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட மாற்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓடி ஒளிய வேண்டியதுதான். என்னோட வாழ்க்கை முடிஞ்சது. ஷிட்.
ஆமா இருக்கலாம். இதுல விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணா நீ உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சி பண்ண. உன்னோட மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய சாகுற வரைக்கும் பொறியில இருந்து தப்பிக்கிற எலி மாதிரி இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷனா எழுந்து நின்னு உன்னை கொல்ல வந்தாலும் சரி நீ எதிர்த்து நில்லு. நான் எதுக்காக அப்படி பண்ணணும்? எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தான். இன்னொரு விஷயம், என்ன இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல. உன்னோட ஃபேமிலி, உன்னோட கம்பெனி, அவங்க எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? போது நிறுத்து. அது எனக்கு இல்ல, உனக்கு தான் நல்லது. ஆமா, உண்மைதான். எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் எது நல்லதுன்னு யோசிக்கணும். இங்க பாரு, நீ இப்ப என் கூட வரணும் ஃபிளேகர். என்னது? ஏற்கனவே நீங்க ஆட்டத்துல தோத்துட்டீங்க. தோல்வியை ஒத்துக்கோங்க. எதுக்காக நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிள். ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தோல்வி மட்டும்தான். அந்த எம்பிஸை கொண்டு நம்ம செக் பாயிண்ட்ஸை தாண்டி போகணும். அதுக்கப்புறம் ஏறி நீங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அட்மின் மாறு விஷயத்துல என்ன பிளான் தெரியும். ஆனா இது இவன் நான் மொட்டையா சாரி இல்ல. இப்போ நம்ம எதுவும் பண்ணலாம், நம்ம கதை முடிச்சிடும். கேப்டன், இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் ஸ்டோயிஸ் டிஸ்ட்ரிக்ட் மிலிட்டரி போலீஸ் பிரைவேட் மேலோ ஃபோர்டின்பர்க். கேப்டன் லீவா? உண்மையிலே இவர் கேப்டன் லீவாய் தான். 2 பேரையும் அந்த ஏரியாவை செக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. உங்க 2 பேரையும் நாங்க கொன்னாங்க. நீங்க பண்ண விஷயத்தினால ஸ்டோர்ஸ் ஒரு சுடுகாடா மாறிடுச்சு. நூத்துக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. என்ன? அமைதியா இரு. நீங்க எல்லாரும் பெரிய நியாயத்தோட ஹீரோஸ்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. உங்க மிஷனால நூத்துக்கணக்கான அப்பாவி குடும்பங்களை கொண்டு இருக்கீங்க. ஆமா, உண்மைதான். அப்புறம் நீ சதன் கடக்கோட சேர்ந்தவ தானே நீ? ஆனி லைன் கூட ட்ரெய்னிங் எடுத்தவ தானே நீ? அவ உங்களோட ஃப்ரெண்டா? இருக்காது. அங்கேயும் அவளுக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்ல. யார் கூடயும் பழகாம அவ தனியா தான் இருந்திருப்பா. அவ சின்ன குழந்தை மாதிரி எல்லா மனுஷங்களையும் பார்த்து பயப்படுவா. இப்ப எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சுக்க எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்ப அவ காணாமலே போயிட்டா. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு டைட்டனை புடிச்சீங்கல, அது அவளை நசுக்கி போட்டுடுச்சு. உண்மையை சொல்ல போனா நீ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நாங்க புடிச்ச டைட்டனே அது கூட தெரியல. எல்லாத்தையும் மாற்றி வச்சு இதெல்லாம் நினைச்ச கடுப்பா இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இவங்களுக்கும் தெரியல, மக்களுக்கும் தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணமான அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருந்து கிளம்ப எங்களுக்கு வழி கிடைச்சதும் உங்க 2 பேரையும் நாங்க விட்டுறோம். அப்படின்னா ஆனி? இல்லங்க கேப்டன் லீவாய், என்னையும் உங்களோட டீம்ல சேர்த்துக்கோங்க. இங்க இருக்கிற மிலிட்டரி போலீஸ் தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்தோட நியாயத்துக்காக நான் போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை தவறாம செய்வேன். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. சத்தியமா சொல்றவங்கள ஏமாத்த மாட்டேன் சார். இல்ல, நம்பிக்கை வரலையே அவன் மேல. இல்லையா, அவன் இதுவாக தான் பேசிட்டு இருந்தான். வாங்க போலாம். ஆனா எனக்கு ஏதோ மாதிரியாவே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கட்டி போட்டுடு. சார், கேப்டன், ஷாஷாக்கு பதிலா இதை நான் பண்ணட்டுமா? சீக்கிரம் முடிச்சிட்டு வா. அவங்கள்ட்ட ஏதோ கேட்க போறான்னு நினைக்கிறேன் ஆனியை பத்தியா. நில்லுங்க. இங்க நடந்ததையெல்லாம் நாங்க மறந்துடுவோம். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க 2 பேரும் சாக போறீங்க. இல்ல வேண்டாம், அவர் எங்களை விடுதலை சொன்னாரு. நல்லவரா இருக்கலாம், ஆனா நான் இல்ல. எது பண்ண சரியா இருக்குமோ அதை பண்ண நான் தயாரா இருக்கேன். புரியுதா? எங்களை நம்புங்க, நாங்க ஏமாத்த மாட்டோம். நீங்க மனித குலத்தை காப்பாத்த போராடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிதானே? என்ன பாக்குற சொல்லு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் உங்களை நான் எப்படி நம்புறது? அதுவும் இந்த பாப் கட்டிங் மண்டைய இவ்வளவு Test பண்றான் போல. பெரிய பாப் கட்டிங் பண்ணுவானா? நீ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி நம்புறது? நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். எது சீக்கிரமா உயிர் எடுக்கும்னு நினைக்கிறேன்? கத்தியா இல்ல இந்த துப்பாக்கியா? ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறல? வா ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ், நானும் உங்க பக்கம் தான் இருக்கேன். நீ ஸ்கவுட்ஸ்ல சேர ஆசைப்படுறேன்னு நாங்க எப்படி நம்புறது? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிமினல்ஸ்னு சொல்லி கைது பண்ண காத்திருக்காங்க. நாங்க ஜெயிப்போம்னு நீ எப்படி நினைக்கிற? சொல்லு. டெஸ்ட் தான். ஏன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களோட போராட்டத்தை நிறுத்தாம போராடிட்டே இருக்கீங்க. ரெஜிமெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறீங்க. தைரியமா சண்டை போடுறீங்க.
அதனால நான் உங்களை நம்புறேன். வேணே கீழே விழுந்து கத்தி ஊத்துக்கிறான். ஓடு. இப்படி பண்ணு. அட பைத்தியக்கார. அவர் நம்மள டெஸ்ட் பண்ணதா பார்த்தாரு. அச்சோ குன்னூர் பாயா அவன் விட்டா. நீ என்ன பைத்தியமா? என் கையை வெட்டி இருந்தாலும் அந்த கத்தியை வச்சு கிழிச்சிருந்தனா இந்நேரத்துக்கு உங்க உயிர் போயிருக்கும். நான் அப்படி பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படின்னாலும் என்கிட்ட கேட்காத. உன்னை பார்க்கும்போது ஒருத்தன் எனக்கு ஞாபகத்துக்கு வரான். அவன் ஒரு முட்டாள். என்னது முட்டாளா? ஹேனி பேசின அதே முட்டாளை பத்தியா நீங்களும் பேசுறீங்க? சொல்ல முடியாது, ஆனா எல்லாருமே முட்டாளுங்க தான். ஆனா நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. மார்லோ, நீ உண்மையானவன்னு எனக்கு நீ நிரூபிச்சிட்ட. கேப்டன் லீவாய கன்வின்ஸ் பண்றதுக்கு இதுவே போதும். அவர் ஏத்துப்பாரா? நீ எப்ப வேணாலும் எங்க குரூப்ல வந்து சேரலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செக் பாயிண்ட்ல மட்டும் தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கம்மியா இருக்காங்க. நல்லது. இதை நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்குவாடுக்கு திரும்ப போயிடுங்க. சரி. உள்ள இருந்து வேலை பார்க்க வைக்கிறாரு. மார்லோ, ஹெச், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவர் வாயிலிருந்து நன்றின்னு வரதெல்லாம் பெரிய வார்த்தையாச்சு. ஆரம்பிக்கிறோம். ஓ டேரக்ட் அட்டாக். ஒளிஞ்சு வந்து அட்டாக் பண்ணான்னு பார்த்தேன். கேப்டன், இவன் இன்டீரியர் போலீஸை சார்ந்தவன். இவன் கிட்ட நான் கேள்வியை கேட்கணும். வாங்க கிளம்புவோம். ரொம்ப நன்றிடா முட்டாளே. இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடத்துல நாங்க பண்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க. மாட்டிட்டாரா திரும்ப? உனக்கு நான் நன்றி சொல்லியே தான் ஆகணும். ரொம்ப நன்றி ஃபிளேகல். அன்னைக்கு அந்த தெருவில் நீ காணாம போகும்போது என்னோட கதையே முடிஞ்சதுன்னு நினைச்சு நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? அவன் திடீர்னு வந்து கதறான். அவங்க பயத்துல இருந்துக்கிறானுங்க. என்னோட பாஸ் என்ன கொன்னே போட்டுப்பாரு. உண்மையாதான் சொல்றேன். திரும்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபிளேகல். இப்போ சாகறதுக்கு தயாராயிடு. வேண்டாம், என்ன கொன்னுறாதீங்க ப்ளீஸ். எங்க அப்பா ஏன் இறந்தாரு? அவரை கொன்னது இன்டீரியர் போலீஸ் தானா? என்னது? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கூட பணமாகத்தான் போற. ப்ளீஸ், நான் சாகறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லுங்க. எதுக்காக அவரை கொன்னீங்கங்கிற காரணத்தை எனக்கு சொல்லுங்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு தெரியும். அவன் சொல்லிதான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸ்கவுட்ஸ்ல இருக்கவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். அப்படின்னா அவரை கொல்ல சொன்னது இன்டீரியர் போலீஸ் தானா? உங்க பேச்ச கேட்டுதான் அவர் ஸ்கவுட்ஸை கிட்னாப் பண்ணாரு. அது வேற ஸ்குவாட். ஆனா அதுவும் உண்மைதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவனோட பைத்தியக்கார மகனையும் அவன் சாக்கா சொன்னதே இல்ல. அதை பண்றதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லியிருந்தான். அவன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டான். அவனை நாங்க கொன்னுக்கணும். அதாவது எப்படியும் அவனை கொன்னுட்டோம். அந்த முட்டாள் செத்தது சரியான விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு நகரத்தை அவன் எதுக்காக காப்பாத்தணும்னு நினைச்சான்? அதெல்லாம் அவனுக்கு என்னைக்கும் புரியாது. எங்க அப்பா முட்டாள் கிடையாது, நீதான் வைத்தியக்காரன். எங்க அப்பா எனக்கு கடைசியா தைரியம் வருது. தெரியுமா? ஒரு நல்ல வியாபாரியா அவன் மனசு சொல்றத கேட்கணும். அதை நான் கேட்டு நல்ல விஷயம் பண்றேன். ஏன்னா எங்க அப்பாவுக்காக வழிவாங்குற ஆளுங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் அவங்க பக்கம் தான் இருக்கேன். பெரிய விஷயம். உங்ககிட்ட என் வேலை முடிஞ்சதுடா. அப்ப இங்கதான் இருக்காங்க. ஓடு. ஹரி ஜஸ்ட் முன்ன வெளிய வந்துருச்சு. எல்லாரும் கேட்டீங்களா இல்லையா? என்ன இது? ஸ்கவுட்ஸ் இங்க எப்படி வந்தாங்க? ஓ எல்லாம் இந்த மாதிரி கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனா நாங்க சூப்பர்
இந்த இடம் முன்னாடி மாதிரி இல்லைனாலும் இப்போ இதுதான் எங்களோட வீடு. நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டோம். இது போதுமே. யார் அவரை கொண்டதுங்கிறதையும் கேட்டுட்டோம். இங்க இருந்த எல்லாருமே அதுக்கான ஐயோ புஷ்ஷாகிறாங்க. அப்படின்னா எந்த கவலையும் இல்ல. எது உண்மைன்னு முடிவெடுக்க போறது கவர்மெண்ட் தான். பைத்தியக்காரங்களா? மக்கள் தான்டா கவர்மெண்ட். நீங்க நினைச்சிராதீங்க. எப்பவும் நீங்க எங்க அடிமைங்க தான். ஏய் யாருக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா ரீயூஸ் தைரியம் கொஞ்சம் அதிகமான்ட்டு. இவ்வளவு நாளா எங்க அப்பா டீம் அப்படியே திமிரா பேசுறாங்க. இனிமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சூப்பர். அதனால இனிமே நீங்க என்ன நம்பலாம். இது என்னோட சத்தியம். அருமை. நல்லா பேசுனீங்க. உன்னை பார்க்கும்போது ரொம்ப எல்லா பெருமையும் சந்தோஷமா இவளுக்கே. இருக்கு. இந்தியன் போலீஸ் மேல ஒரு கண்ணை வை, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. உண்மையை சொல்லு. ஐயோ ஒரு காலால மிதிச்சே பிரிது. கிறிஸ்டோவை அவங்க எங்கே தூக்கிட்டு போனாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு தைரியசாலி நினைப்பா. அந்த செக் பாயிண்ட்ல இருந்த கார்ட்ஸ்க்குலாம் சரியா கண்ணை கூட பிடிச்சி நிக்க தெரியாது. அவங்கள அடிச்சுட்டு உள்ள போந்ததுனால நீங்க ஒண்ணும் பெரிய ஆளாயிட மாட்டீங்க. அந்த குற்ற உணர்ச்சி தான் என்னால தாங்கிக்க முடியல. ஆனா எல்லாத்தை விட கடுப்பேற்ற விஷயம் என்னன்னு தெரியுமா? உன் வாயாதான். உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போதே நீ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அவள இறங்கே இறக்கம் காட்டல. உங்களால ஜெயிக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே வழி யாரையாவது அடிச்சு போட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கிறது தான். ஒரு நாள் செத்து தான் கிடக்க போறீங்க. நீங்க மட்டும் அவங்க கிட்ட சரணடையலன்னா நாங்க புடிச்சு வைக்கிற எல்லா ஸ்கவுட்டையும் தூக்குல போட்டுருவோம். முதல்ல தூக்குல போட போறதே ஏர்பேன் ஸ்மித்தா. ஒரு வார்த்தை வெளியே விட மாட்டாங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லாதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. மொத்த ஸ்கவுட்ஸ் விட சில ஸ்கவுட்ஸோட உயிர் ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஸ்கவுட்ல சேர முடியும். திரும்பவும் கேட்கல. ஏரனியும் கிறிஸ்டாவையும் அவங்க எங்கே கூட்டிட்டு போனாங்க? எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க என்கிட்ட எதையும் சொல்லல. கெனி ஆக்கிரமணம் பண்றதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். ஆக்கிரமணா? ஏற்கனவே அவனை எனக்கு தெரியும். ஆனா அவனோட முழு பெயரு அதுதான். அவன் எப்பவும் அவனோட விஷயங்களை பத்தி சொல்லவே மாட்டான். அதுலயும் முக்கியமான விஷயங்களை சொல்லவே மாட்டான். ஆனா உனக்கு அவனை பத்தி தெரியும் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முயற்சி பண்ணு. நிறுத்து. இன்னும் உடம்புல உடைக்கிறதுக்கு நிறைய எலும்பு. புரிஞ்சதா? வேண்டாம், நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா? வாய் திமிரா பேச கண் கலங்குது. லுக்கு பாத்தியா? நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர். சொன்னல உங்க கதை முடியும்னு. இப்ப கஷ்டப்பட்டு லிவை பார்வைதாங்க செம்மையா இருக்கு. ஒரு வழியில நிஜமா வராங்க. அழிஞ்சு போயிடும். என்னடா பண்ணி அந்த வச்சிருக்கீங்க? நாட்களை நான் பார்த்திருக்கேன். அதை நினைச்சா சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு இப்படி இருந்தா நீ ஆளு. photo எடுத்துட்டு இருந்த. இப்போ உன்னை ராஜா முன்னாடி நிறுத்த போறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்ன்றது அவங்க தான் கடைசியா முடிவு பண்ணுவாங்க. நாயல் தானே நீ? உன் வீடு எங்க இருக்கு நாயல்? ஸ்டோர் ஹவுஸ்ல தானே? மரி எப்படி இருக்காங்க? அவ பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேரியும் பசங்களும் நல்லா பாதுகாப்பா தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதானா? ஈஸ்டர்ன் வால்ரோஸ்ல தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. பாதுகாப்பாகவே இருந்துருவாங்களா? அப்படியா? எதுக்காக இந்த கேள்வியை கேட்ட? இங்க என்ன நடக்குது? நான் கமாண்டர் பிக்சஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அவர் என்னை காப்பாத்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏதோ பேசினாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது என் கையில இல்ல. ஓ அதால இவனுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க பக்கமா அவங்க பக்கமா? அப்படின்னா இன்ட்ராகேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வந்துச்சு? பெருசா எதுவும் இல்லை. பாஸ்டர் நிக் மூலமா அர்வின்க்கு எந்த விஷயமும் தெரிய வரல. அதனால ஹிஸ்டோரியா ரைஸ் எவ்வளவுதான் பேசினாலும் அவளை யாரும் நம்ப மாட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் அது வேஸ்ட் தான். சரியா சொன்ன. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அவங்களோட நிலைமை கூண்டுல மாட்டின பறவை மாதிரி தான். மரணத்துக்காக காத்திருக்கணும். அரசா இருக்கிறதே தெரியல அவங்களுக்கு. ஸ்மித் இங்க வந்துட்டாரு. ரொம்ப நல்லது. வாங்க
எர்வின் ஸ்மித், கடைசியா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஒத்த வார்த்தைக்கு படையே நடுங்கும். இன்னைக்கு எபிசோடில் எர்வின் அப்படி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்ததுங்க. எப்படியேப்பட்ட ஆள், அவரெல்லாம் கர்ஜிச்சா படையே நடுங்கும். அவர் கண்டி இப்போ ஒரு குரல் ஓத்துனா நின்ன இடத்துல போயிடுவானுங்க இவனுங்களாம். இவங்க முன்னாடிலாம் அவர் வந்து இப்படி நிற்க வைக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த சைடு வந்து மக்களுக்கும் உண்மையை புரிய வச்சுட்டாங்க. இந்த பக்கம் லீவையும் இந்த பக்கம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு நடக்கும்னு தோணுது. இப்போ தூக்கில் போடுற மாதிரி எதனா சுச்சுவேஷன் வந்தால் கூட இப்போ மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. அநேகமாக எல்லாரும் சேர்ந்து தடுப்பாங்கன்ற மாதிரி நம்புகிறேன். பட் என்ன நடக்கும்ன்றது தெரியல. பட் ஆனால் இது பாருங்களேன், இப்போ அந்த கிங்கை விட அந்த 4 பேர் தான் ரொம்ப பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த கிங்கை அன்னைக்கு உக்காந்தவன் அந்த போஸ்டில் என்னமோ அப்படியே தாங்கிறான், வாயை திறப்பானா, என்னதான் யோசிக்கிறான், ஏதோ ஒரு சும்மா உட்கார வச்ச மாதிரி சரி. மக்களுக்கு சரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காங்க, மக்கள் தான் எதுவும் தெரியாது, கூட இருக்க இவங்களுக்குலாம் தெரியணும்னு பார்த்து இவங்களுக்கே தெரில. ஆனி டைட்டன்றது கூட தெரில. அன்றைக்கி அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து இதையே எப்படா மூடி மறைக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுருப்பாங்க. அதாவது ஆஃபீஸ்லாம் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், மக்கள் தான் மறைச்சிட்டாங்கன்னு நினச்சா யாருக்குமே தெரில. சார் அம்மா ஆளுங்க மட்டும்தான் தனியாக அங்கே போராடுங்கிறாங்க போல. இது ஒரு 5 பேர் நம்ம ஸ்கவுட் டீம் மட்டும்தான். வேறு யாருக்கும் எதுவும் தெரிலன்றதே போல. இவங்களுக்கே ஒன்றும் பாதி விஷயம் தெரில. அதை தேடி தான் நம்ம பசங்களே ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுத்தம் ஆரம்பத்துலேருந்து மொத்தத்தையும் சொல்லணும் போல இருக்குது. ரொம்ப கஷ்டம். அந்த புதுசாக 2 பேர் அந்த பொண்ணு, அந்த மார்லோன்னு நினைக்கிற பேர், அவரும் அப்படி தான். நான் அவர் பார்க்கும்போது டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆர்மின்ட்டு நடந்துட்டு விதம் அப்படிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரி வேறு மாதிரி தான் இருப்பாருன்னு நினச்சேன். இங்கே கூட சொல்லும்போது தப்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் உங்க கூட சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அவர் உண்மையாகவே தான் இருக்கார். ஆனாலும் டவுட் இருக்க தான் செஞ்சது எனக்கு. அப்போ இல்லை, அவங்க 2 பேரும் தனியாக காட்டுக்குள்ளே வரப்பே அந்த பொண்ணுக்கிட்ட அவன் வந்து இல்லையே, அவங்க வந்து உசுறு நம்ம மக்களுக்காக உசுறு கொடுக்க போகிறாங்க, அவங்க ஏன் தப்பு பண்ண போகிறாங்கன்னு அவர் டவுட்டடாக தான் பேசிட்டு வந்தார். ஸோ இங்கே சொல்கிறத அவர் உண்மையாக பேசின மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இல்லை அப்படி இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணிங்க. அப்படி சொல்லிட்டும் ஆர்மி கிட்ட அப்படி நடந்தார்ல, நீங்கள் அந்த டீம் தெரிஞ்சுமே அவர் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டதுனால எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் இவர் போய் தனியாக டெஸ்ட் பண்ணது. சரி ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அதுவும் அதாவது கீழே தடிக்கு விழுந்துட்டாரமா. தடிக்கு வந்து கத்தி விழுந்துச்சா. எல்லாமே அவங்கள என்னன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவன் பண்ணியிருக்கான். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.